அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்க தான். கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டா என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்ல, எங்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்துதான். அண்ணா நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்கன்னு வளர்ந்த திமுகவும் அதிமுக. அண்ணா என்ன சொன்னாரு? தமிழர்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கட்டுப்பாடு ஒரு டிசிப்ளின். சொற்கள்ல கூட ஒரு டிசிப்ளின் தேவை. தான் வள்ளுவர் சொல்லாரு, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல், சொல்லுக சொல்லில் பயனுடைய. தேவையில்லாம ஒரே நான் கெத்து, பிரிங் இட் ஆன், இது மாதிரி இவர் பெரிய லீடர் ஆயிட்டார், எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். என்ன ஒண்ணு பண்ண முடியல சொல்ற மாதிரிலாம் அவர் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து ஒரு பெரிய லீடர் ஆயிட்டாங்க, நீங்க எதிர்கட்சி தலைவர். நீங்க வந்து நீங்க உள்ள போறதுக்கு நான் அவர் இங்க இருக்காரு, பாத்ரூம்ல இருக்காரு, பெட்ரூம்ல இருக்காருன்னு சொல்லி 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 இழுத்து 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 அப்புறம் தான் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பொலிட்டிக்கல் அரெஸ்ட், ஒரு சோஷியல் அரெஸ்ட். ஏனென்றால் நீங்க அன்னைக்கு பேசுனது நீங்க தப்புன்னு நீங்க வாய் விட்டு நீங்க பேசியிருக்கலாம். ஆனா அந்த கட்டுப்பாடு இல்லாம நீங்க பேசுனது, ரொம்ப அசிங்கமா இன்னொருத்தரை பத்தி நீங்க பேசுனது தேவையே இல்லை. யாரு நீங்க ஒரு 10 அன்னைக்கு நான் பேசினேன்ல, 10 இளைஞர்களை கூப்பிட்டு இதுல வந்து இரட்டை அர்த்தம் இருக்கா இல்லையா, இதுல வந்து ஒரு ஒரு ஆபாசமான அர்த்தம் இருக்கா இல்லையான்னா 10ல 10 பேர் இதுல ஆபாசமான இருக்குன்னு சொன்னாங்க. அது காமன் நாலேஜ். லீகலி அதை நீங்க எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனா எல்லாருக்கும் தெரியும் நீங்க பேசுறீங்க. அப்படி உள்ள போய் வெளில வந்தோமா பாத்துக்கலாம். நீங்க நிஜமாவே ஒரு சீசன் லீடர் ஆகும்போது நீங்களே சொல்லுவீங்க, ஏதோ ஒரு 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 தருணத்துல ஒரு பேசுனதை வச்சு என்னை போய் தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருந்தா, அவனு இன்னும் ஒரு யங்ஸ்டர் தான், டக்குன்னு பேசிட்டாருன்னு நினைச்சு விடலாம். நீங்க என்ன சொல்றீங்க, நான் அப்ப என்ன ஜாலியா இருந்துட்டு வந்தேன், பத்தியா என்ன ஒண்ணும் அவங்களால பண்ண முடியலன்னு சொல்றது வந்து ஒரு சீனியர் லீடருக்கு அவ்வளவு சரியான ஒரு விஷயம் இல்லை. நீங்க வந்து இன்னும் அவதூறுக்கும் கெட்ட பேருக்கும் ஆளாவீங்கிறது அவரிடம் ஒரு ஒரு நண்பனாக, அவருக்கு தெரிஞ்சவனாக அவர்கிட்ட நான் எனது வேண்டுதல். இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு. அன்னைக்கு மேடையில கட்டுப்பாடு இருந்திருக்கு, சரி உள்ள போயிட்டு வெளில வந்துட்டீங்க, உடனே வந்துட்டீங்க. இங்க திருப்பியும் கொஞ்சம் கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. திருப்பியும் திமுக சொல்லித்தானே தெரிஞ்சாங்க. அதே திமுக தலைவர்கிட்ட நான் சொல்றேன், கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லா இருக்கும்.